பிரதமரோட நட்போல இருப்பீங்களா? இப்போ நட்போட தான் இருக்கிறேன். போன் அடிக்கடி அவரும் என்கிட்ட பேசுறாரு, நானும் பேசுறேன். ஏதாவது பிரச்சனை நானே போன் பண்ணி பேசுறேன். ஒண்ணு இல்ல, சைனா வந்த அந்த இஷ்யூ வந்துச்சு. அப்போ வந்து முதல்ல என்கிட்ட தான் போன் பண்ணி பேசுறேன். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. சம்பவம்ல சரித்திரம். இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. சம்பவம்ல சரித்திரம். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நீ ஒண்ணும் சொல்ல போ. என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். விஜய் அவர்களே ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை சொன்ன பிறகு நீங்க விஜய் கூட வந்து நீங்க போய் தாழ்கிற கூட வச்சுக்கிட்டு அப்ப கொள்கை முரண் இருந்தது இல்ல. என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். விஜய் அவர்களே ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை சொன்ன பிறகு நீங்க விஜய் கூட வந்து நீங்க போய் தாழ்கிற கூட வச்சுக்கிட்டு அப்ப கொள்கை முரண் இருந்தது இல்ல. இந்த மாவட்டத்தில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. விஜய் அவர்களே ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை சொன்ன பிறகு நீங்க விஜய் கூட வந்து நீங்க போய் தாழ்கிற கூட வச்சுக்கிட்டு அப்ப கொள்கை முரண் இருந்தது இல்ல. கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல்மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே. விஜய் அவர்களே ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை சொன்ன பிறகு நீங்க விஜய் கூட வந்து நீங்க போய் தாழ்கிற கூட வச்சுக்கிட்டு அப்ப கொள்கை முரண் இருந்தது இல்ல. நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். விஜய் அவர்களே ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை சொன்ன பிறகு நீங்க விஜய் கூட வந்து நீங்க போய் தாழ்கிற கூட வச்சுக்கிட்டு அப்ப கொள்கை முரண் இருந்தது இல்ல. பிரதமரோட நட்போல இருப்பீங்களா? இப்போ நட்போட தான் இருக்கிறேன். போன் அடிக்கடி அவரும் என்கிட்ட பேசுறாரு, நானும் பேசுறேன். ஏதாவது பிரச்சனை நானே போன் பண்ணி பேசுறேன். விஜய் அவர்களே ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை சொன்ன பிறகு நீங்க விஜய் கூட வந்து நீங்க போய் தாழ்கிற கூட வச்சுக்கிட்டு அப்ப கொள்கை முரண் இருந்தது இல்ல. ஒண்ணு இல்ல, சைனா வந்த அந்த இஷ்யூ வந்துச்சு. அப்போ வந்து முதல்ல என்கிட்ட தான் போன் பண்ணி பேசுறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போ. விஜய் அவர்களே ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை சொன்ன பிறகு நீங்க விஜய் கூட வந்து நீங்க போய் தாழ்கிற கூட வச்சுக்கிட்டு அப்ப கொள்கை முரண் இருந்தது இல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.